அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிரியமாக பழகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் அது மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பேர் பழகிறது கொஞ்சம் வேறு மாதிரி மாறி போயிடும். என்னென்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு ஒன்று அந்த ஹையரார்கி லெவல் மாறி போயிடும். கூட இருக்கு சார், முதியெல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக பழகுவார் சார், இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டார், அவர் சீனியர் மேனேஜர் ஆகிட்டார், நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படிம்பாங்க. அது உண்மைதான். நீங்கள் ஒரே நிலையில் இருக்கிறவர்கள் பழகுவதை விட கொஞ்சம் மேலே சென்ற பிறகு இவர்களை பற்றிய பார்வையே மாறி போகிறது. அதுவும் அதிகார பீடங்களில் அமர்கிற பொழுது கீழே இருக்கிறவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய மனோபாவம் என்ன, இதெல்லாம் மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மனோபாவம்னு இல்லை, எளிமையாக சொன்னால் கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் தரையிலிருந்து இருக்கிற வரைக்கும் தான் விமானத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏர்போர்ட் தெரியும். இவங்க மேலே செல்ல 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 கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதுனுடைய அந்த சரியான டைமென்ஷனோட அது பொருட்கள் தெரியாது. ஹையர் யூ கோ லெஸ் வில் பி த கிளாரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மேலே செல்ல செல்ல கீழே இருப்பவற்றினுடைய உண்மையான நிலையை முழுமையாக புரிந்து கொள்வதுங்கிறது கடினம். அதனால் நாம் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்கே நடக்குது, அதுதான் அவங்க அப்படின்னு நினைப்பது மேலே அதிகார பீடத்தில் இருப்பவர்களுடைய மனோபாவம். அது தவறு. உண்மையிலேயே என்ன நடக்குதுன்றது அவர்களோடு கலந்து பழகுகிற பொழுதுதான் தெரிய வரும். ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட கேட்குறாங்க, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சக்தி எது, அரசியல் சக்தியா அறிவியல் சக்தியா அப்படின்னு. அவர் சொன்ன பதில் இருக்குதே, பிரமாதமானது. என்றைக்குமே அறிவியல் சக்தியோ அரசியல் சக்தியோ கிடையாது, மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி அப்படின்னார். ஏன்னா மக்கள் பெரும்பாலும் என்ன நினைக்கிறார்களோ, எப்படி முடிவெடுக்கிறார்களோ அப்படித்தான் ஒரு தேசத்தினுடைய செல் கதியே அமைகிறது. தீர்த்த யாத்திரை போகலாம் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் புறப்படுறாரு, உள்ளூர் தலைவர்னு வச்சுக்கிங்களேன், அவர் புறப்படுறார். அவரோட ஒரு தத்துவ ஞானி அவரு சேர்ந்துக்கிட்டாராம். ஐயா வாங்க, நானும் அங்கே தான் போகிறேன்னு போகிறாங்க. வழியில் ஒரு பாமரர், ஒரு வெகுஜனத்தில் ஒருத்தர், அவரும் ஐயா இங்கே எப்படி போனோன்னு கேட்குறாரு. நாங்கள் அங்கே தான்ப்பா போகிறோம், நீயும் வேணா வா அப்படின்னு கூட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போகிறார்கள். இரவு நேரமாகி விடுகிறது. அந்த ஊருக்கு போய் சேர்றப்பவே மணி 10:11 ஆயிடுது. வயிறு வேறு பயங்கரமாக பசிக்குது, என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. தேடி தேடி பார்க்குறாங்க, விசாரிக்கிறதுக்கு கூட ஆட்கள் தெரில. ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் இரவு ஒரு 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் ஊர் அடங்குதும்பாங்களே, அது மாதிரி அடங்கிடுவாங்க. அது மாதிரி ஊர் அடங்கி போச்சு. அங்கே ஒரு சின்ன ரொட்டி கடை, பேக்கரின்றமே, ஒரு எளிய அளவில் ஒரு பேக்கரி கடை இருக்குது. அப்போ நாங்கள் இது மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னால், இங்கே ஒரே ஒரு ரொட்டி தாங்க இருக்குது, எல்லாம் விற்று போச்சுங்க, என்னன்னு தெரியல, இன்றைக்கி நல்ல வியாபாரம், திருவிழாலாம் நடந்ததில் முடிஞ்சு போச்சுங்க, ஒரு ரொட்டி தான் இருக்குது, வேணா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். சரி, நான் அந்த ரொட்டியை வாங்கிக்கிறாங்க. அது யார் சாப்பிட்றது என்னன்னு தெரியல. இந்த தலைவர் சொன்னார், நான் இருக்கிறது தான் நல்லது, நான் தான் வாழணும், நீண்ட நாள் இருக்கணும், நான் பசியோடு கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா மக்களை வழி நடத்துகிறவன் நான் தான் இந்த மக்களெல்லாம் ஆட்சி செய்யணும் ஆச்சு அப்படின்றார். இந்த தத்துவ ஞானி சொன்னார், மக்களுக்கு நல்வழியை உயர்ந்த சிந்தனையை தருகிறவன் நான் தான், தத்துவங்கள் மூலமாக அவர்கள் தரத்தை உயர்த்துகிறவன் நான் தான், அதனால் நான் தான் நீண்ட நாள் நல்லா இருக்கணும், அதனால் என்ன பசியோடு விட்டுறாதீங்க, நான் சாப்பிட்றது தான் சரி அப்படின்னு அந்த தத்துவ மேதை சொல்கிறார். இந்த கூட இருந்தாரே பாமர ஜனம் நம்மள மாதிரி, அவர் சொன்னார், ஐயா உங்களுக்கெல்லாம் ஆதரவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இன்றைக்கி ஏதோ நீங்கள் 2 பேரும் தனியாக வந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கெல்லாம் என்றைக்குமே துணை காட்டுறதுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கெல்லாம் நீங்கள் தான் வழிகாட்டணும், உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம், நான்லாம் பசி பட்னி பஞ்சத்தில் இருந்தேன்னா அது உங்களுக்கு பெருமை இல்லைங்க அப்படின்னு இவர் சொன்னார். இப்படி ஒரு பிரமாதமாக இவன் பதில் சொல்கிறானே அப்படின்னு இவன் முன்னால் நம்ம தான் முக்கியம், நாம் சாப்பிட்றது தான் சரின்னு நினச்சா அது பொதுமக்கள் முன்னால் தாம் பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அது வேண்டாம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். யார் சாப்பிட்றதுன்னு காலைக்குள்ளே கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டாரா என்ன? ஒருவேளை சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆயிராது. காலையில் எப்படி ஒரு அடையாளம் கிடைக்கும், ஒரு சக்தி நம்மளுக்கு வழி நடத்தும் அப்படின்னு இந்த தத்துவ ஞானி சொல்கிறார். சரி, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு படுத்துடுறாங்க.
காலையில் எந்திரிச்சு இந்த தலைவர் சொன்னார், எனக்கு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்படியா, என்னாச்சு? யார் சாப்பிட்றதுன்றதை பற்றி கடவுளே என் கனவுல வந்தார். அவர் என் கனவுல வந்து என்னை அப்படியே ஆற தழுவி, நீதான் மக்களுக்கு மிகச்சிறந்த தலைவன், தேவையானவன், நீ நீடூழி வாழ்கன்னு கடவுள் என்னை வாழ்த்திட்டு போனார். கடவுளே என்னை ஆற தழுவி இருக்கிறார் அப்படின்னா நான் அல்லவா முக்கியம், எங்கே அந்த ரொட்டி, நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஒரு சொற்பொழிவு மாதிரி பேசினார். இந்த தத்துவ ஞானி அதை புரிஞ்சுக்கிட்டார். ஓ, நீ இப்படி ஒரு வீடு கட்டுறியா, நீ பில்டப் பண்ணுறியா நீன்னு அவர் சொன்னார். என் கனவுலையும் கடவுள் வந்தார். அவர் வந்து சொன்னார், அரசியலில் இருக்கிறவர்கள், அதிகார பீடத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் கூட நல்லபடி செல்ல வேண்டும் என்றால் அவர்களை நெறிப்படுத்துகிறவனே உன்னை மாதிரியானவன் தான், அதனால் நீ சாப்பிட்றது தான் சரியானதுன்னு சொல்லிட்டு போனார். இந்த பாம்பன் இருக்கிறானே பேசாமல் சோகமாக இருந்தான். ஏன்பா அப்படி இருக்கிற, உன் கனவுல கடவுள் வரலையான்னு கேட்டான். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்கய்யா, என் கனவுல கடவுள் வந்தார். அவர் சொன்னார், முட்டாளே இன்னுமா நீ சாப்பிடாமல் இருக்கிற அப்படின்னு சொன்னார். டக்குன்னு ராத்திரியே எந்திரிச்சு அந்த ரொட்டி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க அப்படின்னா. அப்போ அரசியலில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் தத்துவம் பேசினாலும் மக்கள் சக்திக்கு முன்பாக இவர்கள் சில சமயம் மங்கித்தான் போவார்கள் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் ஆப்ரஹாம் லிங்கனே அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். மேலே செல்ல செல்ல கீழே இருக்கிறவர்களுடைய நிலை புரியாது, ஆனால் இவர்கள் ஒரு நாள் சிலிர்த்தெழுந்தால் மேலே இருக்கிறவர்கள் நிரந்தரமாக மேலேயே இருக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.